singers, welcome to Sing Easy. இந்த வீடியோல ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு ஒரு காமனான டவுட் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சாங்ஸை வந்து என்னால் ஈஸியாக பாட முடியல, என் வாய்ஸ்க்கு வந்து அது ரொம்ப ஹையாக இருக்குது, பட் ஆனால் இந்த சாங்கை நான் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்படலாம். அதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் சொல்கிறேங்க. நீங்கள் அந்த சாங்கை ஒரிஜினல் பிச்சிலே பாடணுங்கிறது கிடையாது. நீங்கள் அந்த சாங்கோட பிச்சை குறைச்சி கூட நீங்கள் பாடலாம். அதை வந்து ஒரு மிஸ்டேக்னு சொல்ல மாட்டாங்க. இப்போது நீங்கள் டிவி ஷோஸ்லாம் பார்ப்பீங்க, அண்ட் நிறைய பேர் ஸ்டேஜில் வந்து சிங்கர்ஸ் கூட பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே அந்த சாங்கோட ஒரிஜினல் பிச்சில் தான் பாடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அந்த சாங்கோட ஸ்கேலை வந்து குறைச்சி பாடுவாங்க. இப்போது லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிப்பாங்கள்ல, அவங்ககிட்டயுமே வந்து இந்த சாங்கை வந்து எஃப்ல இருக்குது, ஆனால் நீங்கள் ஈல எனக்கு வாசிங்க அப்படின்னு சொல்லி கூட அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க பெர்ஃபார்மன்ஸில். இப்போ நீங்கள் வந்து இந்த சாங்கை எங்கேயாவது கரோக்கேவோட பாடி ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கரோக்கேவே வந்து நீங்கள் சாங்கோட ஸ்கேலை வந்து கம்மி பண்ணலாம். அதை எப்படி கம்மி பண்ணுறதுங்கிறத நான் ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்ல போகிறேன். இது வரைக்கும் யாருமே ஆன்லைனில் சொன்னது கிடையாது. இப்போ இந்த ப்ரொசீஜருக்கு பேர் வந்து டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து அந்த சாங்கோட பிச்சை வந்து குறைக்கலாம், இல்லாட்டி ஏற்றலாம். இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ். இதுக்கு நிறையா வெப்சைட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அதை டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் ஸ்பீட் சேஞ்சர். இதை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சாங் நீங்கள் பாட போகிறீங்களோ அந்த சாங்கோட கரோக்கேவை ஃபஸ்ட்டு ஒரு MP3 ஃபைலாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. MP3 ஃபைலாக டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த மியூசிக் ஸ்பீட் சேஞ்சர் ஆப் சொன்னால அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ண கரோக்கே ட்ராக்கை வந்து அந்த ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த ஆப்பில் அந்த சாங்கோட பிச் என்ன அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் அந்த சாங் என்ன டெம்போவில் இருக்குது அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். டெம்போனா ஒன்றும் இல்லை, அந்த சாங்கோட தாளம் என்ன ஸ்பீடில் இருக்குது அப்படிங்கிறத டெம்போ. ஸோ அதுவும் டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த சாங்கோட பிச் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எஃப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை வந்து பாடி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட லைன்ஸ் மட்டும் ஹையாக இருக்கலாம். இப்போது நான் ஒரு சாங் பாடுறேன். சின்ன பொண்ணுனா ஒரு செந்தூர பூனா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பூந்தேரில் உல்லாச ஊர் போகலாம். ஸோ இந்த லைனில் வந்து ஹையில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருனாலும் ஈஸியாக பாட முடியுமாங்கிறது கிடையாது. இப்போ உங்கள் வாய்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கலாம், பட் ஒரு சில பேரோட வாய்ஸ்க்கு வந்து இந்த குறிப்பிட்ட லைன்ஸில் வந்து வாய்ஸ்க்கு ஸ்ட்ரெயினிங்காக இருக்கும். அது அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா அது உங்கள் வாய்ஸ்க்கு கம்ஃபர்டபுளான ரேஞ்ச் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சாங் எஃப்ல இருக்குன்னா நீங்கள் வந்து அந்த ஆப்பில் போயிட்டு இந்த பிச்சில் வந்து -1 இல்லாட்டி -2 கொடுங்க. -1 கொடுத்து ஃபஸ்ட்டு பாடி பாருங்கள், உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக பாட முடியுதாங்கிறத. ஸோ அப்படி பாடி பார்க்கும்போது கொஞ்சம் அதை விட லோவாக இருக்கும். ஒரு பொந்தேரில் உல்லாச அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ரேஞ்சுக்கு வரும். அதுவும் உங்களுக்கு ஹையாக இருக்குன்னு தோணுச்சுன்னா -2 கூட பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எந்த சாங்காக இருந்தாலும் அந்த சாங்கோட கரோக்கேவை வந்து நீங்கள் இந்த ஆப்பில் இம்போர்ட் பண்ணி பிச்சை வந்து -1 ஒரு -2 கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கரோக்கேவை கொண்டு போய் நீங்கள் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுனாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் யூடியூப்பில் பாடி போடுறதுனாலும் சரி, அதை யூஸ் பண்ணி நீங்கள் பாடி போடலாம். இப்போ வந்து நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் கரோக்கே மட்டும் இல்லைங்க, இப்போ நீங்கள் அந்த சாங்கை ப்ராக்டிஸ் பண்ணணுன்னாலுமே அந்த சாங்கை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அந்த சாங்கோட ட்ராக்கையே வந்து அந்த மியூசிக் ஸ்பீட் சேஞ்சர் ஆப்பில் போட்டு அந்த சாங்கோட பிச்சை மட்டும் இல்லை, ஸ்பீடை கூட நீங்கள் குறைச்சி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போது ஒரு சில லைன்ஸ்லாம் வந்து ஒரு சில நோட்ஸ்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக பாடியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபாஸ்ட்டாக பாடுறதெல்லாம் வந்து அவங்க என்ன பாடுறதாங்கிறத உங்களுக்கு கிளியராக புரியலைன்னா நீங்கள் ஸ்பீடை குறைச்சி கூட அதை கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு இந்த ஒரு டூல் ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் நான் அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த சாங்கே ஃபஸ்ட்டு பிச்சை குறைச்சி கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் பாயிண்ட், அந்த சாங்கோட கரோக்கேயும் அதே மாதிரி நீங்கள் பிச்சை ரெடியூஸ் பண்ணியோ இல்லை இன்க்ரீஸ் பண்ணியோ உங்கள் வாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த சாங்ஸை வந்து கரோக்கேவோட பாடி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி பிச்சை மாற்றி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரேஞ்சில் நீங்கள் அதை பியூட்டிஃபுல்லாக உங்களால் டெலிவர் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி சிங்கிங் பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கவும், தமிழ் ஃபிலிம் சாங்ஸை ஈஸியாக எப்படி கற்றுக்கிறேங்கிறத தெரிஞ்சுக்கவும் சிங் ஈஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Subscribe to Sing Easy and make your singing easy.